இதுல ஒரு பொண்ணோட வாழ்க்கை இருக்கு சார். அத நீங்க யோசிச்சிருக்கணும். இப்போ உங்களாலதான் எல்லா ப்ராப்ளமும். சார் என்ன சார் இப்ப சொல்றீங்க? நான் என்ன சார் பண்ணேன்? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியும் கவிய சதீஷ் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியும் நான் ஒரு அழகான பிளான போட்டு வச்சிருந்தேன். ஆனா அந்த பிளான கெடுக்கிறதுக்குனே நீங்க ஒரு பிளான போட்டு போலீஸ் மாதிரி ஆளுங்களை செட்டப் பண்ணி கோவிலுக்கு கூட்டிட்டு வந்து வெளியில நிக்க வச்சிருந்தீங்கல்ல. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்க போலீஸ் பிளான் எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருங்க அஞ்சலி, நீங்க தேவையில்லாம அந்த பிளான பண்ணாம இருந்திருந்தா இந்நேரம் நான் பிளான் பண்ண மாதிரி எல்லாமே கரெக்டா நடந்திருக்கும். இப்போ அதெல்லாமே உங்களாலதான் கெட்டு போச்சு. இல்லனா சதீஷ் ஆசைப்பட்ட கவிக்கும் சதீஷ்க்கும் இப்போ கல்யாணம் நடந்திருக்கும். உங்களை ஆசைப்பட்ட எனக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடந்திருக்கும். ஆனா நீங்க பண்ண கன்ஃபியூஷன்னால இப்போ நம்ம கல்யாணமும் நின்னு போச்சு, அவங்க கல்யாணமும் நின்னு போச்சு. அப்ப இது எல்லாத்துக்கும் காரணமே நீங்கதான். நீங்க தாங்க எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்டீங்க. என்ன சார் நீங்க மனசாட்சியே இல்லாம நான் கெடுத்து விட்டேன்னு சொல்றீங்க? ஏங்க, நான் இவ்ளோ சொல்லியும் நீங்க நாங்க மனசாட்சியே இல்லாம சொல்றேன்னு சொல்றீங்க. நீங்க தாங்க கெடுத்து விட்டீங்க. என்னோட கனவை கெடுத்து, கவியோட கனவையும் கெடுத்து, சதீஷ் கனவையும் கெடுத்து, எங்க 3 பேரோட வாழ்க்கையிலயும் நீங்க இப்படி விளையாடிட்டு இருக்கீங்க. சார் நீங்க பேசுறதுல கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா சார்? கவி எப்படி சார் சதீஷ கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பா? அத பத்தி உங்களுக்கு என்னங்க கவலை? அது ஏன் பிரச்சனை, கவியோட பிரச்சனை. கவிய எப்படி ஒத்துக்க வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ஒத்துக்க வச்சிருப்பேன். நீங்க தான் இப்படி தேவையில்லாம உள்ள வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டீங்க. சார் உங்களுக்காக 2 வாட்டி தற்கொலை பண்ணிக்க போனவ சார். அவ எப்படி சார் உங்களை விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போவா? ஏங்க, அதுதான் ஏன் பிரச்சனைன்னு சொல்லிட்டேன்ல. அவளை எப்படியாச்சும் நான் ஒத்துக்க வச்சிருப்பேன். நீங்க தேவையில்லாம அந்த போலீஸ்காரங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து நிறுத்தினதுனாலதான் இப்போ என் பிளான் எல்லாமே நாசமா போச்சு. அதனாலதான் வேற வழியே இல்லாம நானும் போலீஸ்காரங்கள மாதிரி ஆளுங்களை செட்டப் பண்ணி வர வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டியதா போச்சு. நீங்க மட்டும் கொஞ்சம் சும்மா இருந்திருந்தா நான் போட்ட பிளான் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நடந்திருக்கும். மாப்பிள, என்ன மாப்பிள இங்க நின்னு இவகிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல ஆண்டி, என்னை யாரு கடத்தினாங்க என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அத பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆமா, இவ பெரிய சிபிசிஐடி ஆபீசரு. இது எல்லாத்தையும் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு தள்ளிடுவா அப்படியே. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவ கேக்குறதுக்கெல்லாம் நீங்க போய் இவகிட்ட பதில் சொல்லிட்டு இருக்கீங்களா மாப்பிள? ஏண்டி, அங்க 1008 வேலை இருக்கு, அத ஒண்ணும் பார்க்காம இங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கறியா? ஒரு வேலையும் பார்க்காம எங்க போயிட்டான்னு உன்னை தேடி வந்தா இங்க மாப்பிள்ளை கிட்ட வந்து புலன் விசாரணை பண்ணிட்டு இருக்கறியோ? இல்ல. போடி, போய் கீழே நிறைய பாத்திரம் எல்லாம் கழுவ வேண்டியிருக்கு, அதெல்லாம் போய் முதல்ல கழுவு போ. வா மேடம். மேடம், இப்போ உன் வயித்தை இந்த கத்தியால குத்தி கிழிக்க போறேன். அதுக்கப்புறமாவது உண்மையை சொல்றியான்னு பாப்போம். ஐயோ, வயித்துல குத்த போறேன்னு சொல்றாங்களே, என் குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது கடவுளே. உண்மையை சொல்லல உன்னை குத்திருவேன்.